தாக்குதல் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. தாக்குதல் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. ஏப்ரல் 22 பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி நள்ளிரவில் பாகிஸ்தானிற்குள் புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதல் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் 26 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பிறகாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பயங்கரவாத முகாம்களை தாக்க வைத்து 9 இலக்குகளை நிர்ணயித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத முகாம்களின் மீது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இருந்து அவர்களுடைய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அதன் பிறகாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ஒரு போர் தொடர்ச்சி சூழல் உருவானது. எல்லையோரமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல தாக்குதல் நடத்துவதற்கான பாகிஸ்தான் தொடர்ச்சியாக கடந்த 4 நாட்களாக முயற்சி செய்தது. அதனை இந்திய ராணுவம் தடுத்தது. வான்வழி பாதுகாப்பு அமைப்பு மூலமாக அவருடைய தாக்குதல் முயற்சிகள் அனைத்து முறியடிக்கப்பட்டன. அதன் பிறகாக இரு நாடுகளும் தொடர்ச்சியாக மாறி மாறி பதில் தாக்குதல் என்ற நிலைமையில் இருந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எல்ஓசி பகுதியில் இருந்து கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு மற்றும் பீரங்கி குண்டுகள் மூலமாக தாக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருந்தது. அதன் பிறகு 2 நாடுகளும் போர் நிறுத்தத்தை, இந்த போர் பதற்ற சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டார்கள். அதாவது நேற்று முன்தினம் மாலை 5 மணி முதல் 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார்கள். உடனடியாக சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மே மாதம் 12ஆம் தேதி இரு நாடு அரசுகளும் ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று மதியம் 12 மணிக்கு பாகிஸ்தான் ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளும் இந்தியாவினுடைய ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்படாமல் இருக்க வேண்டும் என்பது குறித்தும், மேலும் வரும் காலங்களில் இரு நாடுகளுடைய எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வது குறித்தும் இந்த ஆலோசனையில் முக்கியமாக பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று முன்தினம் 5 மணிக்கு கையெழுத்தானது. அதன் பிறகாக அந்த போன்ற தாக்குதல்கள் இருக்காது, பதில் தாக்குதல்களும் இருக்காது என இரு நாடுகள் ஒப்புக்கொண்டதன் பிறகாக பாகிஸ்தானிடமிருந்து ஒரு 3 மணி நேர தாக்குதல் முயற்சிகள் நடைபெற்றது. ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவினுடைய வான்பகுதிக்குள் வர முயற்சி செய்வது, அதன் பிறகாக பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகள் மூலமாக தாக்க முயற்சி செய்வது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நடந்தது. ஆனால் அதன் பிறகாக அந்த 3 மணி நேரத்திற்கு பிறகு கடந்த நேற்று மற்றும் இன்று அந்த எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள், டிஜிஎம் என்று சொல்லக்கூடிய ராணுவ நிலையங்களுடைய இயக்குநர்கள் மற்றும் பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரிகள் இடையேயான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சமாதானத்தை வச்சிருப்பதாக அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். 2 நாடுகளுக்கான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முதலாவதாக இந்த உலகில் கேள்விவிட்டவர் டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்க அதிபர். 2 நாடுகளும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திருக்கிறார்கள், ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் என்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. 2 நாடுகளுக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்ததன் பிறகாக பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமராக இருக்கக்கூடிய இஷக் தார் என்பவர் அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் பாகிஸ்தான் அரசு நிலையாக இருக்கிறது என ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தங்களுடைய மதச்சார்பின்மைக்கு எந்த சமரசமும் இன்றி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அதன் பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி ஒரு கருத்தை வெளியிட்டார். 2 நாடுகளும் நேற்று முன்தினம் மாலை 3:35 மணிக்கு உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். 5 மணியிலிருந்து இருவரும் பரஸ்பரம் தாக்கிக் கொள்ள மாட்டோம், இருவரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒன்று உருவாகி இருக்கிறது என தெரிவித்திருந்தார். அதன் பிறகு இன்று, அதாவது மே மாதம் 12ஆம் தேதி 12 மணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசப்படும். அதுவரை 2 நாடுகளும் பரஸ்பரம் மாறி தாக்கிக் கொள்ளாது என்கின்ற ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தது. தற்போது அந்த உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. எல்லையை மீறி பாகிஸ்தான் அத்துமீறல் குறித்தும் அவர்கள் கண்டிப்பாக பேசுவார்கள். அந்த ஒப்பந்தம் மீறி பாகிஸ்தானில் இருந்து ஒரு 3 மணி நேர தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது குறித்து இந்திய ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடம் பேச இருக்கிறார்கள். இந்த போர் பதற்றம் முற்றிலுமாக தணிந்து 2 நாட்களாக எல்லை பகுதிகளில் அமைதி நிலவி வரக்கூடிய நிலையில இது அடுத்த கட்டமாக அமைதி நிரந்தரமாக இருக்கும் என்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக முடிவு எடுக்கப்படும். இன்று மதியம் 2:30 மணிக்கு
இந்தியாவினுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய செய்தியாளர் சந்திப்பும் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் நடத்தி முடித்ததன் பிறகாக இரண்டு நாடுகளுடைய உறவுகள் பற்றியான பேச்சுவார்த்தை எட்டப்படும். இந்த தாக்குதல் சம்பவங்கள் இது போன்ற குடியிருப்பு பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். பொதுமக்களை குறிவைத்தது குறித்தெல்லாம் அவர்களிடம் கேள்வி கேட்பார்கள் என்று எண்ணப்படுகிறது. இரண்டு நாடுகளுடைய உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை முடிவுற்றதன் பிறகாக இன்று மதியம் 2:30 மணிக்கு இந்திய ராணுவ அதிகாரிகளுடனான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, இந்த பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முக்கிய தகவல் என்ன, இந்த இரு நாடுகளுடனான ராணுவ அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல் இது நடைபெற்றது என்பதாக வரும். ஆனால் இன்று காலை அமெரிக்காவில் இருந்து ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. வெள்ளமலையிலிருந்து தற்போது இரண்டு நாடுகளும் அவர்களுக்காக பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினார். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பாண்டியராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.